என்ன கோமால இருந்து தன்னோட மனைவி வந்து மீண்டு எடுத்துட்டு வந்தாரா? அது எங்க என்னன்னு சொல்லி கொஞ்சம் விரிவா பார்க்கலாம். இது வந்து எங்க நடந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சீனாவுல தாங்க இந்த ஒரு சம்பவம் வந்து நடந்தது. அதாவது வந்து தன்னோட மனைவி வந்து உடல்நலம் சரியில்லாம வந்து கோமா ஸ்டேஜ்க்கு வந்து போயிட்டாங்க. அதாவது வந்து தன்னோட மனைவி வந்து உடல்நலம் சரியில்லாம வந்து கோமா ஸ்டேஜ்க்கு போயிட்டாங்க. இவர் நினைச்சிருந்தா வந்து ஃபீல் பண்ணிட்டு டாக்டர்ஸ் கிட்ட சொல்லிட்டு என்னோட மனைவிய வந்து காப்பாத்துங்க அப்படின்னு சொல்லியிருக்கலாம். அதாவது வந்து டாக்டர்ஸும் வந்து நெறைய வந்து முயற்சி பண்ணியிருக்காங்க. சோ அவங்களால முடியாதது தன்னோட கணவனால வந்து அவங்க கோமா ஸ்டேஜ்ல இருந்து வெளிய வந்திருக்காங்க அப்படின்னும்போது ரொம்பவே ஆச்சரியப்பட வேண்டிய ஒரு விஷயமா தாங்க இருக்கு. சோ இந்த மாதிரி ஒரு சம்பவம் எங்கேயாவது நடந்திருக்குமா அப்படின்னு சொல்லி கேட்டா கண்டிப்பா யாராலுமே நம்பவே முடியாது. சோ அந்த மாதிரி தான் இந்த ஒரு விஷயம் வந்து எல்லாருக்குமே வந்து ரொம்ப ஆச்சரியப்பட வேண்டிய ஒரு விஷயமா தாங்க தெரியுது. அதாவது வந்து அவங்க 2 பேருக்கு வந்து ஒரு பெண் குழந்தையும் ஒண்ணு இருக்கு. சோ அவங்களுக்கு வந்து காதல் திருமணம் தாங்க. அவங்க வந்து காதலிச்சுட்டு இருக்கிற டைம்லயே வந்து அந்த பெண் வந்து சொன்னாங்களாம். அதாவது வந்து தன்னோட கணவர்கிட்ட எனக்கு வந்து அடிக்கடிக்கு வந்து உடல்நலம் வந்து சரியில்லாம போகும். அதனால உங்களுக்கு எனக்கும் வந்து செட் ஆகாது அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து சொல்றாங்க. இருந்தாலுமே தன்னோட கணவர் வந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, பரவாயில்லைங்க உங்கள வந்து நான் ரொம்ப நல்லாவே வச்சு காப்பாத்துவேன். உங்களுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் ஏற்பட நான் விட மாட்டேன். அப்படியே நடந்தாலுமே உங்கள விட்டு நான் எங்கேயுமே போகவும் மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வாக்குமூலமும் ஒண்ணு குடுத்தாங்களாம். அதாவது வந்து தன்னோட மனைவி கிட்ட வந்து அவர் வந்து லவ் ப்ரப்போஸ் பண்றாரு. சோ அந்த டைம்லயே வந்து தன்னோட மனைவி வந்து எனக்கான உடல்நிலை வந்து இப்படிதான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த அப்டேட்டும் வந்து குடுத்துட்டாங்களாம். அப்படி இருந்துமே பரவாயில்லைங்க உங்கள வந்து உண்மையாவே ரொம்ப நல்லாவே வச்சு நான் பார்த்துப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வாக்குமூலமும் குடுத்துட்டு 2 பேரும் வந்து திருமணமும் செஞ்சுக்கிறாங்க. சோ திருமணமாகி ஒரு பெண் குழந்தையும் ஒண்ணு பிறந்தது. பெண் குழந்தையும் வந்து பொறந்ததுக்கு அப்புறம் சில வருடங்களுக்கு அப்புறமா தான் கொஞ்சம் இவங்க உடல்நலம் சரியில்லாம வந்து கோமா ஸ்டேஜ்க்கு போயிட்டாங்க. அதுக்கப்புறம் வந்து தன்னோட மனைவிய வந்து இவர் கோமா ஸ்டேஜ்ல இருந்து வெளிய எடுத்துட்டு வந்தது. டாக்டர்ஸ் எல்லாம் என்ன சொல்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எங்களாலேயே எதுவுமே வந்து பண்ண முடியல. ஆனா உங்க மனைவி வந்து நீங்க இவ்ளோ அழகா வந்து கோமா ஸ்டேஜ்ல இருந்து வெளிய எடுத்துட்டு வந்துட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே ஆச்சரியப்பட்டு அவர்கிட்ட வந்து பேசுறாங்களாம். சோ தன்னோட மனைவியும் வந்து கண் விழிச்சு பார்க்கும்போது டக்குன்னு பார்த்துட்டு கணவர்கிட்ட என்ன நன்றி நீங்க காப்பாத்துனதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வார்த்தைய ஒண்ணு சொன்னாங்களாம். நான் வந்து உனக்கு லவ் பண்ற டைம்லயே ஒரு வாக்குமூலம் ஒண்ணு குடுத்தேன். சோ அந்த வாக்குமூலத்த நான் காப்பாத்திட்டேன். சோ அதே மாதிரி உன்னையும் வந்து நான் கைவிட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு தன்னோட கணவர் வந்து தன்னோட மனைவி கிட்ட வந்து சொல்லியிருக்காங்க. இந்த விஷயம் வந்து பார்க்கவே அவ்ளோ அழகா இருக்கு. அப்போ நீங்க சொல்லுங்க இந்த இன்ஃபர்மேஷன பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு சொல்லிட்டு மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ் ஆர் ஃபேமிலி இந்த மாதிரி தான் ஒய்ஃப வந்து பார்த்து பார்த்து கவனிச்சுப்பாங்கப்பா அப்படின்னு யாராவது இருந்தாங்கன்னா இந்த வீடியோவை மறக்காம அவங்களுக்கு ஷேர் பண்ணிட்டு போங்க.